இந்த வீடியோவ கொஞ்சம் கவனமா பாருங்களேன். ஒரு ஃபார்மர் ஒரு ஓநாய புடிச்சு கூண்டுக்குள்ள அடைச்சு வைக்கிறார். அப்புறம் தன்னோட ஆட்டை பார்த்து, "இனிமே நீ பயப்படாத. உனக்கு எந்த டேஞ்சரும் இல்லன்னு" சொல்றார். ஆனா அடுத்த நாள் வந்து பார்த்தா, அந்த ஆடு இறந்து கிடந்துச்சு. இங்க ஷாக் என்னன்னா, ஓநாய் இன்னும் கேஜுக்குள்ள தான் இருந்துச்சு. ஆட்டோட பாடியில ஒரு ஸ்கிராட்ச் கூட இல்ல. ஃபார்மருக்கு எதுவுமே புரியல. மறுபடியும் ஒரு ஆடு வாங்கி ரொம்ப கேரா பார்த்துக்கிட்டு இருக்கார். ஆனா அந்த ஆடும் நாளுக்கு நாள் வீக் ஆகிட்டே போச்சு. கடைசில அதுவும் இறந்தே போச்சு. அந்த ஃபார்மருக்கு வேணா புரியாம இருக்கலாம். உங்களுக்குமா புரியல? அந்த ஆட்டை கொன்னது ஓநாயா? இல்லங்க. ஆட்டோட பயம். ரியல் லைஃப்லயுமே இதானே நடக்குது. நம்ம முன்னாடி உண்மையாவே பிரச்சனை இல்லாட்டியும், ஒரு வேளை வந்துருமோன்னு பயந்து ஓவர் திங்க் பண்ணி நம்மள நாமளே கஷ்டப்படுத்திட்டு இருக்கோம். சைக்காலஜில இத ஆன்டிசிபேட்டரி ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க. இன்னும் புரியிற மாரி சொல்லப் போனோம்னா, இப்ப நீங்க ஒரு விஷயத்துக்காக பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல, அந்த பிரச்சனை உண்மையாவே இப்ப இருக்கா? இல்ல வந்துருமோன்னு பயந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்காக வாழ்க்கையில வருத்தமே படக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. உண்மையிலேயே அப்படி ஒரு பிரச்சனை வந்தா, அப்ப பார்த்துக்கலாம். இப்ப சந்தோஷமா இருக்க ட்ரை பண்ணுங்கன்னு சொல்றேன். ஸோ எனக்காக ஒரே ஒரு வாட்டி அழகா சிரிச்சுட்டு, ஐ அம் ஹேப்பின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவ உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட நெறைய ஷேர் பண்ணுங்க.